morning, students. So, in current affairs, tariff, Godgill reports, Godgill, இவரை பத்திலாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் போயிட்டு இருக்கு. 100 hours ஆஃப் கிளாஸ், கம்ப்ளீட் மெட்டீரியல், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வைஸ் டெஸ்ட் உடனே திருப்பி தருவோம். லாகின் பண்ணிக்கோங்க, ஃபோன் பண்ணி, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூஸ், ட்ரம்ப் கிளியர்ஸ் பில் டு இம்போஸ் 500% tariff. US legislation grants president discretion for steep tariff. ஸோ ஆக்சுவலா இது இன்டைரக்டா நம்ம இந்தியாவை அஃபெக்ட் பண்றதுக்கு தான். இன்டைரக்ட் ஸ்ட்ரெயிட்டாவே இந்தியாவை கடுமையா அஃபெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட், யூஎஸ் காங்கிரஸோட ஒரு லா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூஎஸ் காங்கிரஸ் will pass the bill. Pass the bill. bill pass ஆன பிறகு president will empower to act according to the bill. அப்போ according to the act. So 500% tariff வரைக்கும் the upper limit வந்து upper அதையும் beyond the 500 limit percent கூட tariff நம்ம president டொனால்ட் ட்ரம்ப் can lay அப்படின்னு சொல்லிட்டு law pass பண்ணிருக்காங்க. So it will affect இந்தியா மட்டும் இல்ல, மேஜரா இந்தியா அந்த மற்ற நாடுகளையும் அஃபெக்ட் பண்றது வாய்ப்பு இருக்கு பேஸ்ட் ஆன் த டெசிஷன் ஆஃப் த பிரசிடென்ட். அப்போ பிரசிடென்ட் வந்து இப்போ இந்தியா மேல ஏற்கனவே டாரிஃப் ஃபர்ஸ்ட் 150% ஆரம்பத்துல போட்டிருந்தாங்க, 150, அண்ட் தென் அவரு ரெடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ டாக் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்தியாவும் யூஎஸும் எஃப்டிஏக்கு பேசிட்டு இருந்து ஒரு அலையன்ஸ் வர்ற டைம். ஸோ இந்த நேரத்துல இந்த பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி யூஎஸ் காங்கிரஸ் பிரசிடென்ட்டுக்கு 500% டாரிஃப் போடுற பிரசிடென்ட் பவர் கொடுத்துருக்கு. பிரைமரி டார்கெட் எய்ம்ட் அட் கம்பெலிங் இந்தியா டு ஸ்டாப் ஆல் ஆயில் இம்போர்ட் ஃப்ரம் ரஷ்யா. யூஎஸ் கிளைமிங் தட் பை பையிங் இந்தியா oil from Russia, it is indirectly influencing the war. So fueling the war. ரஷ்யா உக்ரைன் வார் நடக்கக்குள்ள நம்ம ஆயில் பர்ச்சேஸ்னால இன்டைரக்டா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் யாருக்கு, ரஷ்யாவுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டாரிஃபை நம்ம இந்தியா பக்கம் திருப்பி போடுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதுக்கான ரீசன் இதுதான். ஸோ இயர்லி இம்பாக்ட் இப்போ இந்த ஸ்டெப்புக்கு, அதாச்சும் 500% கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன ஸ்டெப்புக்கு some privates like Reliance Industry stopped Russian oil shipment to Jamnagar. அவங்களோட ரிஃபைனரி இருக்கு ஜாம்நகருக்கு. ஸோ ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறத ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது நயாரா எனர்ஜி, நயாரா பெட்ரோல் பம்ப் இருக்கு இல்லையா, அந்த பம்பும் ஸ்டாப் பண்ணிருக்கு. ஓகேவா? ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ட் இதே மாதிரி 2018ல similar US pressure on India zeroed out oil imports from Iran and Venezuela. So இப்போ இந்த டைம்ல ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்றது, நம்ம கிட்ட டாரிஃப் போறாங்க இல்லையா, இதே மாதிரி 2018ல ஈரான் வெனிசுலியா இந்த ரெண்டு நாடுகிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்றத ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம டாரிஃப் போட்டுருந்தாங்க. வி ஸ்டாப் த ஆயில் பையிங் ஃப்ரம் வெனிசுலியா அண்ட் ஈரான் அந்த டைம் 2018ல. நெக்ஸ்ட், வாட் இஸ் டாரிஃப்? Tariff, it's a tax imposed on either imported goods or exported goods to protect the domestic producers. இதுதான் ஆக்சுவல் டாரிஃப்னா. எந்த பொருள் வேணா போடலாம், சர்வீஸ் மேல கூட போட முடியும். ஓகேவா? ஸோ கீ பர்பஸ் டு ப்ரொடெக்ட் த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி. இப்போ வரப்போ இப்போ இம்போர்ட் பண்ற கூட்ஸ் மேல டாரிஃப் போட்டு, இப்போ இம்போர்ட் ஆகிற கூட்ஸ் some $100 if you put tariff for $50, அப்போ actual price will be $150. so நம்ம domestic producers $120 இருந்திருந்தோம் அப்படின்னா ஆக்சுவலா ப்ராடக்டோட பிரைஸ் வந்து அங்க இருக்க டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸோட ப்ராடக்டோட பிரைஸ் நம்ம பிரைஸ் கம்மி. ஸோ காம்படிஷன்ல வெல்வர்ஸா பண்ணி நம்ம வின் பண்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஆனா by laying $50 tariff, actual competition is denied and favoritism towards the own product is provided. அதுதான் இந்த டாரிஃப். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் டாரிஃப், ப்ரொடக்டிவ் டாரிஃப், ஷீல்ட் த டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ். ஓகேவா? அடுத்து ரெவென்யூ டாரிஃப். கவர்மெண்ட் ரெவென்யூ கம்மியா இருக்கு, அந்த ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கு கூட இந்த டாரிஃபை ரிலே பண்ணலாம். அதுதான் ரெவென்யூ டாரிஃப். ஓகேவா?
எஃபெக்ட் ஆஃப் டாரிஃப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆஃப் இம்போர்ட்டட் கூட்ஸ் வில் கெட் ஹை. இம்போர்ட்டட் கூட்ஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். தென் ப்ரொடெக்ட்ஸ் த டொமஸ்டிக் பிளேயர்ஸ். தென் கன்சியூமர் சாய்ஸ் வில் பி ரெடியூஸ்ட். ஆக்சுவலா இப்போ டாரிஃப் போடல அப்படின்னு இருந்தா, அந்த டாரிஃப் போடாம இருந்தா more of the products will come to the nation and the competition will be good. If we are laying the tariff, the number of competitors to compete in the market will be reduced because of tariff, and then above the competition for the goods is less. May trigger trade war. இப்போ யூஎஸ் வந்து நம்ம மேல டாரிஃப் போடுறாங்க, நம்ம யூஎஸ் மேல யூஎஸ் ஓட ப்ராடக்ட் மேல டாரிஃப் போட்டா it will become a trade war, will affect the both nations. Impact on Indian exports. Actually, we are exporting much of a dollar, about $1.3 billion வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். அதுல மேஜர் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எதுனா ஸ்டீல் அண்ட் அலுமினியம். அண்டர் த டாரிஃப் ஆக்ட் செக்ஷன் 232 டைரக்ட்லி அஃபெக்ட் த மெட்டல் இம்போர்ட்ஸ். யூஎஸ் ஓட டாரிஃப் ஆக்ட்ல மெட்டல் இம்போர்ட்ஸ்க்குன்னு தனியா செக்ஷன். அண்ட் தென் இன்ஜினியரிங் குட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ், germs and jewelry, auto components, spare parts எல்லாம் இதுல இன்க்ளூட் ஆகும். ஸோ இதெல்லாம் காம்பனன்ட்ஸ் we are exporting to US which are vulnerable to get tariff. So Madhav Gadgil enduring legacy in the Nilgiris biosphere. So news about Gadgil, Madhav Gadgil. He is the person pioneered working landscape conservation and community centric ecology. So India ஓட ecological பேலன்ஸையும் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இந்த மாதிரியான எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் லேண்ட்ஸ்கேப்பை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கைட்லைன்ஸை பேரண்டலா ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணி வச்சது தான். give us major guidelines, major provisions to safeguard the both the landscape, wildlife and nature, endangered species எல்லாத்தையும் எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணவர் இந்த மாதவ் காட்கில். அவரை பத்தின நியூஸ் தான் இது. First Nilgiri biosphere, the first biosphere declared biosphere reserve, UNESCO declared biosphere reserve, and it is in the list of Manan biosphere. UNESCO ஓட Manan biosphere லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த நீல்கிரிஸ் தான். ஸோ அந்த நீல்கிரிஸ ஃபவுண்டேஷன் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்றாரு, ஃபவுண்டேஷனல் கான்செப்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி நீல்கிரிஸ்க்காக ஒன்று கிரியேட் பண்ணி ஹவு டு ப்ரொடெக்ட் தட் பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லி அவர் ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணி அதை பாதுகாக்கிறதுக்கு வேலையை செய்யறாரு. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் சொல்லி ஜோன்ஸை பிரிச்சு சேஃப்கார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அண்ட் தென் சென்டர் ஃபார் எக்காலஜிக்கல் சயின்ஸ், founded Center for Ecological Science at Indian Institute of Science in Bangalore. So ஒரு கோர்ஸ், ஒரு ஸ்டடி ரூட்டை கிரியேட் பண்ணவரே இவர் தான். அந்த ஸ்டடிக்கு பேரு சென்டர் ஃபார் எக்காலஜிக்கல் சயின்ஸ், which is a course in Bangalore. ஓகேவா? பயோடைவர்சிட்டி சாம்பியன், வெஸ்டர்ன் காட் எக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட் பேனல். காட்கில் இப்போ இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த வெஸ்டர்ன் காட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு he segregated the area as ecological sensitive zone 1, ecological sensitive zone 2 and then ecological sensitive zone 3. 3 various cascading ஏரியாவை செப்பரேட் பண்ணி every zone has own guidelines to protect its own space. அந்த கைட்லைன்ஸை கிரியேட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து அதை இம்போஸும் பண்ண வைக்கிறாரு யாரு? மாதவ் காட்கில். ஓகேவா? கீ பிரின்சிபல் ப்ரிகாஷனரி அப்ரோச். ஸோ ஒரு லேண்ட்ஸ்லைடோ இல்ல ஒரு ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் ஏதாச்சும் இருந்து ஒரு பெரிய இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னாடி அதை ப்ரிகாஷனரி பிரின்சிபலா எப்படி அதை அப்ரோச் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். அடுத்து சஸ்டைனபிலிட்டி, ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் ஃபார் மைனிங் ஆக்டிவிட்டி. மேஜரா இப்போ வெஸ்டர்ன் காட்ஸுங்கிறது அதிகமா மினரல் கம்போனன்ட்ஸ் கம்போஸ்ட் ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் மைனிங் ஆக்டிவிட்டிஸ் நிறைய படைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்றதுக்கு கைட்லைன்ஸ் போட்டவர் இந்த காட்கில். அண்ட் தென்
பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன், லோக்கல் கம்யூனல் பார்ட்டிசிபேஷன் இருந்தா மட்டுமே அந்த 100% ஆஃப் கன்சர்விங் த நேச்சர் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி சொன்னவர். அந்த டீசென்ட்ரலைஸ்ட் கவர்னன்ஸ் லைக் village tribal areas, tribal advisory council, their involvement also is necessary for the conservation of the nature அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணவர் இவர்தான். ஓகே, environmental democracy, every community, every group of people has the say to save the ecology, environment. Okay, Gadgil committee, we have to see the difference between Gadgil and Kasturirangan. These both committees are on the Western Ghats. Okay, ஆனா ரெண்டும் வேற வேற எக்ஸ்ட்ரீம். ஃபர்ஸ்ட் Gadgil, strong environmental protection focus, more development friendly focus. So இவரு மைனிங் அலோவ் பண்ண சொல்லியிருப்பாரு, இவர் லிமிடெட் மைனிங் ஃபார் த ஹியூமன் டெவலப்மெண்ட் அலோவ் பண்ணிருப்பாரு. யாரு? கஸ்தூரிரங்கன். கம்யூனிட்டி ட்ரிவன், இவரு கம்யூனிட்டி ட்ரிவன்லாம் இல்ல, சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் ட்ரிவன் தான். ஓகேவா? என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்டர் எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன், ரெடியூஸ்டு எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா கவரேஜ். So he made the Western Ghats open for mining, but he stopped. Okay, va? India reaffirms commitment to International Solar Alliance. So our prestigious establishment da in the International Solar Alliance with foreign nation to create or to increase the solar usage, solar power usage across the world. அப்போ இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, யூஎஸ் கெட்டிங் அவே ஃப்ரம் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். ஆனா நம்ம மறுபடியும் ஸ்டெடியா இம்போஸ் பண்ணி வி ஸ்டாண்ட் பை ஐஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம நிக்கிறோம். ஃபர்ஸ்ட் யூஎஸ் வித்ட்ராஸ் ஃப்ரம் ஐஎஸ்ஏ. யூஎஸ் வித்ட்ரா ஆகிறதுனால என்ன இருக்க போகுது? ஃபண்டிங் குறையலாம், அது மேஜர் இஷ்யூ தான். US exit date on January 7th 2026. US announced withdrawal from ISA. Okay, va? Labeling it's among wasteful, ineffective, harmful international organization. Ineffective, International Solar Alliance ineffective. Same அதே நேரத்துல 500% டாரிஃபும் போடலாம்னு சொல்லி பிரசிடென்ட்டுக்கு பவர். ஸோ இது எல்லாமே இந்தியாவை டார்கெட் பண்றது தான். India stand reaffirm its commitment to ISA. நாங்க இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் படி நிப்போம், எடுத்துட்டு கமிட்மெண்ட்டை முடிப்போம், நம்ம ஸ்டாண்ட் பண்றோம். ஓகேவா? ISA ப்ரோக்ராம் ஆபரேஷனலைஸ் ஓவர் 95 countries. among 193 countries ல 95 countries ஆபரேஷன்ல இருக்கு. ஓகேவா? mobilizing 1 trillion in investment by solar investment by 2030. 125 member alliance supporting the solar development. International Solar Alliance. It is created during 2015. 2015 Paris COP21 ல ரெடி பண்ணது தான் இந்த International Solar Alliance. ஓகேவா? become the treaty based organization with headquarters in Gurgaon. இந்தியாவில் இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், இந்தியாவில் வச்சிருக்கிற ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். Present global expansion open to all யுஎனோட மெம்பர்ஸ். ஆக்சுவலா இது ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஈக்குவேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற கண்ட்ரிஸ் மட்டும்தான் அலவுடு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல வச்சிருந்தாங்க. ஏன்னா சன்ரைஸ் டைரக்டா விழக்கூடிய ஏரியா இந்த ஏரியா தான். ஸோ இட் ஹாஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரியேட் சோலார் பவர். அண்ட் தென் அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரிலாக்ஸ் பண்ணி இப்போ எவ்ரி நேஷன் அக்ராஸ் த வேர்ல்ட் யார் வேணா ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி போடுறாங்க. அதுல வர்ற ஒரு பார்ட் தான் இந்த ப்ரோக்ராம், ஒன் சன் ஒன் வேர்ல்ட் ஒன் கிரிட். ஸோ பியாண்ட் த டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரியான், எவ்ரி நேஷன் கேன் ஆல்சோ ஜாயின் அண்ட் பெனிஃபிட்டட் த்ரூ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். இதுதான் மோட்டோ. Risk reduced investment risk and building confidence in solar project. We have to make further lot of investment to invest in solar. Technology transfer also possible in International Solar Alliance. ISA future focus creating
நேஷனல் பைப்லைன்ஸ், எஸ்டாப்ளிஷிங் ஃப்ரேம்வொர்க் ஃபார் சோலார் பவர் டிரான்ஸ்ஃபர், இதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட். ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ரெடி பண்ணணும். மார்க்கெட் டெவலப்மெண்ட், ஸோ சோலார் எனர்ஜியை ப்ரொடக்ஷன் பண்றது மட்டும் இல்லாம we have to sell it or buy it from a common market forum, அதுவும் ரெடி பண்ணணும். இதுதான் வந்து ஃபியூச்சர் ஃபோக்கஸ். ஸோ மார்க் கொஸ்டின், the US threat of extreme tariff to force India into halt Russian oil imports represents the critical challenge to India's policy of strategic autonomy. ஸோ யூஎஸோட த்ரெட் இந்தியாவோட எக்கானமியை பேஸ் பண்ண ஒரு பாயிண்ட். கொஸ்டின் என்னன்னா, அனலைஸ் த இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் சஜஸ்ட் த டிப்ளமேட்டிக் வே ஆஃப் ஃபார்வர்ட். இம்ப்ளிகேஷன்ஸ் இதனால என்ன நடக்க முடியும் அதுதான் அனலைஸ் பண்ணணும், கிரிட்டிசைஸ் பண்ணணும். அண்ட் தென் வே ஃபார்வர்ட்ல டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜிக் வே என்ன டு கெட் அவுட் ஆஃப் திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி முடிக்கணும். ஓகேவா? மெயின்ஸ் ஆன்சர் எழுதி போட்டோ எடுத்து கமெண்ட்ல அப்லோட் பண்ணுங்க, கண்டிப்பா தெரிவித்துடுவோம். Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.